மதுரையில் 1193 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர் நம்மிடையே நேரடியாக இணைந்திருக்கிறார். அவருடன் எமது செய்தியாளரும் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாரிச்சாமி. இப்போ உங்களிடத்துல இந்த மாணவர் இருக்காங்க. மன்னிக்கவும் சரவணன், இப்போ உங்களிடத்துல 1194 மதிப்பெண் எடுத்த மாணவர் இருக்காரு. அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள சொல்லுங்க. இப்போது அவர்களுடைய மனநிலை என்னன்னு கேளுங்க சரவணன். சார் த்ரூ பண்ணுங்க. பிரஸ் மீட் த்ரூ பண்ணுங்க. பிரஸ் மீட்டாவே தர்றாங்க. +2 தேர்வு முடிவுகள் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 92.1% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மதுரையில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சரவணனிடம் 1194 மதிப்பெண் பெற்ற மாணவர் அங்கே இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்க சொல்லலாம். சரவணன், இப்போ உங்களிடத்துல 1194 மதிப்பெண் பெற்ற மாணவர் இருக்காரு. அவர் யாரு? அவர் என்னென்ன பாடவாரியாக எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்காரு? இப்பொழுது அவர் இருக்கக்கூடிய மனநிலை அவர்கிட்ட கேளுங்க சரவணன். மதுரையில் 1194 மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் இருக்கிறார். அவருடைய பள்ளியை பொறுத்தவரை அதை கொண்டாடி இருக்கிறார்கள். அதற்கான காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வர இருக்கின்றன. அது தொடர்பான விவரங்களையும் எமது செய்தியாளர் சரவணன் தர காத்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு பிறகு அவரை தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த +2 தேர்வை பொறுத்தவரை இந்த வருடம் 92.1% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுவிதமான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தேர்ச்சி முடிவுகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பள்ளிகள் வாரியாகவும், அதாவது அரசு பள்ளிகள் வாரியாகவும், தனியார் பள்ளிகள் வாரியாக, பழங்குடியின பள்ளிகள், ஆதி திராவிடர் பள்ளிகள், சுயநிதி பள்ளிகள் என பல்வேறு பள்ளிகள் வாரியாகவும் முடிவுகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல இந்த +2 தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை தோல்வியடைந்த மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்களுக்கான உடனடி தேர்வு வருகின்ற ஜூன் மாதம் நடைபெற இருக்கிறது. அதற்கான அட்டவணையும் மிக விரைவில் அரசால் வெளியிடப்பட இருக்கிறது. ஆகையால் அந்த தேர்வில் அவர்கள் எழுதி நிச்சயமாக வெற்றியடைந்து அவர்கள் உயர்கல்விக்கு செல்ல முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தோல்வியடைந்த மாணவர்களை பெற்றோர்களின் தன்னம்பிக்கையான வார்த்தைகள் மூலம் அணுகக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுமாயின் அரசு சார்பாக 104 என்கின்ற ஒரு இலவச தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படும். ஆனால் அந்த 104 எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் பெறலாம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. சரவணன், சொல்லுங்க. இப்போ உங்களிடத்துல 1193 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி இருக்காங்க. அவர்களிடத்துல கேளுங்க, தன்னை தேர்வுக்கு எப்படி அவங்க தயார்படுத்திக்கிட்டாங்க, இப்பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய சந்தோஷமான மனநிலை குறித்து கேளுங்க சரவணன். சிஇஓ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை சேர்ந்த ஹேமா என்ற மாணவி 1193 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவர் தற்போது சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகளுடன் தற்போது பேசி வருகிறார். அவர் நம்மகிட்ட இருக்கிறார். அவரிடம் கேட்போம். இந்த 1193 மார்க் எடுத்திருக்கிறீங்க, இதுக்காக எப்படி ஆர்டர் பண்ணீங்க? இது வருஷ ஆரம்பத்துல இருந்து 12 நாள் இது பண்ண முடிஞ்சது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப், பேரண்ட்ஸ், அப்புறம் வீட்டுல இருந்து மற்றவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால இது பண்ண முடிஞ்சது. பாடவாரி என்னென்ன மதிப்பு? தமிழ் 199 எடுத்திருக்கேன். ஆங்கிலத்துல, இங்கிலீஷ்ல 195, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒன்லி சென்டம் வாங்கியிருக்கேன். இது பயாலஜியில 199 எடுத்திருக்கேன். பயாலஜில 199, அந்த ஒரு மார்க் அந்த இது வந்துச்சுன்னா 194 வரும். அதை பத்தி அது அந்த கொஸ்டின் ஆக்சுவலா 2 கரெக்ட் ஆன்சர் இருந்தது. 2 கரெக்ட் ஆன்சர்னு சொல்ல முடியாது. புக்ல இருந்த ஆப்ஷன் கொஸ்டின் பேப்பர்ல இல்லாதனால 2 ரிலேட்டடா இருந்தது. ஆனா ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் கரெக்ட் கொடுத்ததுனால அந்த ஒரு மார்க் வருது. இப்போ அடுத்த ஃபியூச்சர்ல மெடிசன் பண்ணணும்னு. இப்போ இந்த மார்க் எடுக்கிறதுக்காக நீங்க என்ன மாதிரியெல்லாம் படிச்சீங்க? உங்களுக்கு வகுப்பு ஆசிரியர்கள் என்ன மாதிரி பாடம் எடுத்துருக்காங்க? இதுக்கு தனியாக தனிப்பாக எடுத்துருக்கீங்களா? இது முதல்ல இருந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து டீச்சர்ஸ் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்லயுமே இப்படி படிக்கணும், இதுல இது இப்படி ரெஸ்ட்ரிக்டடா படிக்காம எல்லாத்தையுமே படிக்கணும், ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சாதான் எழுத முடியும் அப்படின்னு சொன்னதுனால அப்படி படிச்சோம். அதனால அட்டெண்ட் பண்ண ஈஸியா இருந்துச்சு. வகுப்பு ஆசிரியர்களும் பாடத்திட்டத்தை முறையாக பயின்றதும் காரணம் என்று தெரிவிக்கிறார். மேலும் இதே பள்ளியைச் சேர்ந்த போத்திக்கண்ணன் என்ற ஒரு மாணவர் 1190 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார். அவரும் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த பள்ளியில் 1190க்கு மேலாக பல மாணவர்கள் எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.